ஹாய் வியூவர்ஸ், இந்த 1 ஏக்கர் 80 சென்ட் மருதூர் தெற்கு வீடியோ போட்டேன்ல. இது பாருங்கள், இந்த மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் நிற்கிறோம். பெட்டாத்தில் 5 கிலோமீட்டர், வலையப்பட்டி 5 கிலோமீட்டர். இதில் ரைட்டில் தான் பனிக்கம்பட்டி போகிறது. மருதூர் 2 கிலோமீட்டர், கோட்டமேடு இங்கே 5 கிலோமீட்டர். இது பெட்டாத்தலை ரோடு. இது வந்து கோட்டமேடு யூனியன் ஆஃபீஸ் ரோடு. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதான் மருதூர் ரைஸ் மில் பஸ் ஸ்டாப்புங்க. அங்கேருந்து லேண்ட்லேருந்து காமிச்சிருப்பேன் வீடியோ. பஸ் ஸ்டாப்பு இது, பஸ் ஸ்டாப்பு இது வந்து பஸ் ரூட்டு. இது டோட்ஸ் வந்து பனிக்கம்பட்டி. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பனிக்கம்பட்டி. இது மருதூர் கரெக்டாக 2 கிலோமீட்டரில் ஹைவேங்க. இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டரில் ஹைவே டச் பண்ணோம். லெஃப்ட்டில் வந்து கரூர் கோயம்புத்தூர், ரைட்டில் வந்து பெட்டாத்தலை திருச்சி. ஓகே வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், அந்த ஒரு ஏக்கர் 80 சென்ட் மருதூர் தெற்குன்னு சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பாருங்கள், இந்த இதுதான் மெயின் ரோடுங்க. இதுதான் மருதூர், அந்த மஞ்சள் கலர் போர்டு தான் மருதூர் ரைஸ் மில் பஸ் ஸ்டாப்பு. இது வந்து கிளமேல் ரோடு. இது அப்படியே நேராக குமாரமங்கலம், அடுத்து பெட்டாத்தலை. இது பார்த்திங்கன்னா இந்த கூடலூர் பர்லி 4 ரோடு. அடுத்தது நேராக போட்டிங்கன்னா கோட்டமேடு யூனியன் ஆஃபீஸு இந்த ரோடு மெயின் ரோடு. இது பஸ் ரூட்டுங்க. இது பாருங்கள், பாலத்து பக்கத்தில் இந்த கால்வாய் தான் சொன்னேன். இந்த வயலுக்கு பக்கத்தில் 1 ஏக்கர் 80 சென்ட் வயலுக்கு பக்கத்தில் இந்த கால்வாய் தான். கால்வாய்னா இது ஆறு, இது கால்வாய் கிடையாது, இது ஆறு. காவேரியிலேருந்து வர்றது, மாயனூர்லேருந்து வர்ற கிளை கட்டளை கால்வாய் ஆறு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த 1 ஏக்கர் 80 சென்ட் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. இதான் மெயின் ரோடு, டீ ரோடு. இது கிளமேல் ரோடு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னவண்டல் ரோடு, இந்த பொதுவில் இந்த தார் ரோடு. இந்த தார் ரோட்டில் தான் இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த 1 ஏக்கர் 80 சென்ட் சிட்டேட் ஆகிருக்கு. இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த ரோட்டில் போயிட்டு அந்த இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் போயிட்டு இந்த தார் ரோடு போனோன்னா ரைட் எடுக்கணும். இதுதான் கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் நான் சொன்ன 1 ஏக்கர் 80 சென்ட் லேண்டு சிட்டேட் ஆகிருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் குட் டே. This is Sheikh Dawood from JST Properties and Realtors at Trichy. Welcome to my YouTube channel, JST Properties and Realtors. Friends, exactly where we located now at மருதூர் தெற்கு. மருதூர் எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு திருச்சி டு குளித்தலை, கரூர், கோயம்புத்தூர் பைபாஸில். திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அடுத்து ஜீயபுரம், அடுத்தது பெருகுமணி, அடுத்து சிறுகமணி, அடுத்து பெட்டாத்தலை. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா குமாரமங்கலத்துலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி வரலாம். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருதூர். அதை தாண்டி தான் உங்களுக்கு வந்து ராஜேந்திரா, அடுத்து தண்ணீர்பள்ளி, அடுத்தது குளித்தலை. இப்போ மருதூர் வந்து ஹைவேலேருந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர், மேக்ஸிமம் வந்து 3.5 கிலோமீட்டரு ஹைவேலேருந்து. திருச்சி டு கரூர் கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் இங்கே சிட்டுவேட் ஆகிருக்கோம். இங்கே ஒரு 1 ஏக்கர் 80 சென்ட் நஞ்சை இடம் பார்க்க வந்தோம். நஞ்சை நிலம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வாய்க்கா பாசனங்க. இது வந்து பக்கத்தில் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் வந்து ஹைவேக்கு பக்கத்தில் காவேரி ஆறு, கம்ப்ளீட்டாக காவேரி பெல்ட்டில் மெயின் ரோட்டில் நம்மளுக்கு ஒரு 1 ஏக்கர் 80 சென்ட் லேண்டு பார்க்க வந்தோம். இதுதாங்க அந்த பக்கத்தில் உள்ள லேண்டுக்கு பக்கத்தில் உள்ள வாய்க்கா. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். இப்போ காவிரியிலலாம் தண்ணி வந்துட்டு, காவிரியில் தண்ணி வராத காலத்தில் இங்கே மாயனூர்லேருந்து ஸ்டோர் பண்ணி வாரத்துக்கு ஒரு நட தண்ணி விடுவாங்க. இதே லெவல் தண்ணி வரும் இங்கே. இப்போ இந்த வாய்க்காலை ஒட்டி இந்த கால்வாய் இது மாயனூர் கட்டளை கால்வாய்னு பேர். இது வந்து பாசன கால்வாய். இந்த கால்வாயை ஒட்டி ஒரு 1 ஏக்கர் 80 சென்ட் வடக்கு பார்த்த லேண்டு, ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து. இப்போ ஹைவேலேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 to 3.5, மேக்ஸிமம் ஒரு 3.5 கிலோமீட்டர் இல்லை. இதே தார் ரோடு ஃபேஸில், மெயின் ரோடு பாருங்கள். இது மெயின் அட்வான்டேஜ், தார் ரோடு ஃபேஸில் ஒரு 1 ஏக்கர் 80 சென்ட் லேண்டு பார்க்க வந்தோம். இது வந்து மருதூர் தெற்கு. இப்படியே நீங்கள் வந்து ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல், சேலம், இப்படி வந்தீங்கன்னா தொட்டி முசிறி வழியாக வரலாம். இப்படி கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு இப்படி வந்தீங்கன்னா கரூர் வழியாக. கரூர் வந்து சுங்கை கேட்லேருந்து
உங்களுக்கு கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் சிட்டுவேட் ஆகிருக்கும். இது தார் ரோடுங்க. இது ரைட்டில் வந்து பெட்டாத்தலை ரோடு, லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரளி 4 ரோடு, அப்படியே வந்து குளித்தலை யூனியன் ஆஃபீஸ் கோட்டமேடு 4 ரோடு வந்துடும். லெஃப்ட்டில் மணப்பாறை, ரைட்டில் இது குளித்தலை டவுனு. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு திம்மம்பட்டி, வீரவள்ளி, அப்புறம் மகாதானபுரம், இது லாலாப்பேட்டையில் போய் ஏறிடுங்க அந்த ரோடு. இது வந்து மங்கம்மா சாலைன்னு சொல்லுவாங்க. லாலாப்பேட்டை டு பெட்டாத்தலை வரைக்கும் ஒரே ரோடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு. அது பேர் வந்து மங்கம்மா சாலைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு மெயின் ரோடு வந்து ஜூம் பண்ண பாருங்கள், பக்கத்திலே இருக்குது மெயின் ரோடு. இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து மெயின் ரோடு வந்துடுது. பக்கத்தில் வந்து மருதூர் வந்து ரைஸ் மில் பஸ் ஸ்டாப்பு. ஹைவேலேருந்து வந்தீங்கன்னா 3-3.5 கிலோமீட்டர். இங்கே குளித்தலையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் சுங்கைக்கட்டு பக்கத்தில் சிட்டுவேட் ஆகிருக்கும். இதில் வந்து ஒரு ஏக்கர் 80 சென்ட் லேண்டு, நெஞ்சை லேண்டு, ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து. மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு 2 பக்கமும் கால்வாய். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது மேஜர் கிராப்பு பார்த்திங்கன்னா நெல், பாய்க்கோரை, வாழை இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த லேண்டை தாங்க பார்க்க வந்தோம். 1 ஏக்கர் 80 சென்ட். இது ஃபேஸிங் டுவர்ட்ஸு நார்த்து. 1 2 3 4 குண்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ரைட்டில் வந்து ஒரு எல் மாதிரி வர்றது இது ஷேப்பு. இப்போ டோட்டல் வந்து 1 ஏக்கர் 80 சென்ட். இது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இது வந்து நார்த்து ஈஸ்ட்டு. இது வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து, இது ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு. நார்த்து ஈஸ்ட்டு லேண்டு, கார்னர் லேண்டு. இப்போ முன்னாடியே வந்து ஒரு ஏக்கர் 80 சென்ட் இது முன்னாடி ஒரு வீடியோ இது போட்டிருக்கேன். பக்கத்தில் ஒரு ஏக்கர் 20 சென்ட் போட்டிருக்கேன் பக்கத்தில். அந்த லேண்டு வந்து இது அட்ஜசன்ட் லேண்டு. பக்கத்தில் 1 ஏக்கர் 20 சென்ட் வந்து அது சோல்ட் அவுட்டு லாஸ்ட் வீக் அது சோல்ட் ஆகிட்டு. இப்போ இது மட்டும் இருக்குது, பெண்டிங் இருக்குது. 1 ஏக்கர் 80 சென்ட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸு வந்து நேர போட்டு வந்து ஒரு 120 ஃபீட் வருங்க ரோடு ஃபேஸு. 1 2 தரிசாகவே போட்டிருக்காங்க. 1 2 3 4 குண்டு ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் மட்டும் அதில் வந்து எல் மாதிரி வருங்க. டோட்டல் வந்து 1 ஏக்கர் 80 சென்ட். இந்த லேண்டு தான் நான் முன்னாடி போட்டிருந்தேன் வீடியோ. 1 ஏக்கர் 80 சென்ட், 1 ஏக்கர் 20 சென்ட்டுன்னு போட்டிருப்பேன். இந்த லேண்டு வந்து லாஸ்ட் வீக் சோல்ட் அவுட் ஆகிட்டு. இப்போ பெண்டிங் இருக்கிறது இந்த லேண்ட் மட்டும் தான் இருக்குது. இந்த லேண்டு வந்து சோல்ட் அவுட்டு. 1 ஏக்கர் 20 சென்ட். இது வந்து சோல்ட் அவுட்டு லாஸ்ட் வீக். இந்த லேண்டு சோல்ட் அவுட்டு. இப்போ இதுக்கு வந்து வரப்பு பாதை. இது வரப்பு. முன்னாடி சொன்ன மாதிரி கார்னர் லேண்டு. இது நார்த்து ஈஸ்ட்டு கார்னர். அதுவும் ரோடுங்க. அது மண் ரோடு தடம், இது தார் ரோடு தடம். உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இது ஹைவேலேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர்லேயே சிட்டுவேட் ஆகிருக்கும். ரெண்டாவது தார் ரோடு பஸ்லேயே சிட்டுவேட் ஆகிருக்கும். இது வாய்க்கா, பாசன வாய்க்கா. இது வந்து ரோடு போட்டதுனால இப்போ இந்த வாய்க்கா வந்து தூர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுமாரி இங்கே லெஃப்ட்லேயும் தூர் எடுப்பாங்க. இங்கேருந்து வருதுங்க, தலப்புலேருந்து அது பனிக்கம்பட்டிங்க. இதுக்கு அந்தன ஊர் பார்த்திங்கன்னா பனிக்கம்பட்டி. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் 1-1.5 கிலோமீட்டரில் பனிக்கம்பட்டி. அந்த தென்னமரம் கூட்டத்துக்கு பின்னாடி வந்து பனிக்கம்பட்டி. இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கணக்கப்பிள்ளையூர், அடுத்தது வந்து சிவாயம், அடுத்து ஐயர்மலை. பேக்ரவுண்டில் தெரிகிறது ஐயர்மலை. இது கம்ப்ளீட்டாக வந்து வாய்க்கால் பாசனம் தான், கால்வாய் பாசனம் உங்களுக்கு. இது ரோடுக்கு வந்து தூர் எடுத்துருக்காங்க. வாய்க்கால்லாம் இப்போ தூர் எடுத்துருக்காங்க, தூர் வெட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் வாய்க்கால் லேண்டு பக்கத்துலேயே. அதுமாரி இந்த இடத்துல இப்போ தூர் எடுப்பாங்க. ஏன்னா ரோடுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ இது வந்து இந்த வாய்க்கால் வந்து துந்து போய்ட்டு இது வந்து அங்கேருந்து தூர் எடுத்துகிட்டு வராங்க இப்போ வாய்க்காலை. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லேண்டு வந்து 1 ஏக்கர் 20 சென்ட் சோல்ட் அவுட்டு லாஸ்ட் வீக்கு. இப்போ இருக்கிறது அந்த லேண்டு மட்டும்தான். அந்த ஜூம் பண்ணுற பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஷெட்டு தாங்க அது மெயின் ரோட்டில். அந்த மருதூர் வந்து ரைஸ் மில் பஸ் ஸ்டாப்புங்க. அது அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுதுல்ல, அது ரைஸ் மில் பஸ் ஸ்டாப் மருதூர். அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி குமாரமங்கலம், பெட்டாத்தலை. அப்படியே பெட்டாத்தலை குமாரமங்கலம் வழியாக ஹைவேயில் கட் பண்ணலாம். பெட்டாத்தலை போய் ஹைவேயில் கட் பண்ணலாம். இல்லை நேராக போனீங்கன்னா நங்கவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோப்பு, குழுமணி வழியாக திருச்சி, உறையூர் போயிடலாம். இப்படியே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து கூடலூருங்க. அந்த பில்டிங்லாம் வீடெல்லாம் தெரியுது, கூடலூர் பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு அடுத்து பரளி 4 ரோடு. லெஃப்ட்டில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட்டமேடு யூனியன் ஆஃபீஸு 4 ரோடு வரும். லெஃப்ட்டில் மணப்பாறை, ரைட்டில் குளித்தலை டவுனு. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுங்க லாலாப்பேட்டை. அது வந்து மங்கம்மா சாலைன்னு பேருங்க. அது வந்து பைபாஸ் எக்ஸ்டென்ஷனில் ப்ரொப்போசலில் இருக்குங்க. இதை நம்ம ஐயர்மலை இப்படியும் போகலாம். நம்ம ஐயர்மலைக்கு இப்படியும் போகலாம். இப்படி போய் கணக்கப்பிள்ளையூர், சிவாயம் வழியாக இது ஐயர்மலை எங்கே சிட்டுவேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு
குளித்தலை டு மணப்பாறை ரோட்டில் குளித்தலையிலேருந்து 7 கிலோமீட்டரில் ஐயர்மலை சிட்டுவேட் ஆகிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஐயர்மலையிலேருந்து ஒரே ரோடு பெட்டாத்தலை, அது மெயின் ரோடுங்க அது. அதில் வந்து இந்த லேண்டுக்கு வரலாம், இப்படியும் வந்து வரலாம். வந்து உங்களுக்கு வந்து 3-4 வழி இருக்குது. ஒன்று சுங்கக்கேட்டு வழியாக வரலாம், இல்லை திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கன்னா திண்டுக்கல் டு மணப்பாறை டு ஐயர்மலை, ஐயர்மலை வழியாக இப்படியே வரலாம். அப்புறம் ஐயர்மலையிலேருந்து பணிக்கப்பட்டி வழியாக அப்படியே மருதூர் வந்து இப்படியே வரலாம். உங்களுக்கு 3-4 வே இருக்குங்க. ரோடு அப்ரோச்சு, நல்ல ரோடு அப்ரோச்சு. ரெண்டாவது தண்ணி வசதி, உங்களுக்கு வருஷத்துக்கு 9 மாதம் தண்ணீர் வசதி. காவேரி ஆறு ஒரு 3.5 கிலோமீட்டரில் காவேரி ஆறு, ஹைவே பக்கத்தில் காவேரி ஆறு. அப்போ ஒரு 3.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு காவேரி ஆறு சிட்டுவேட் ஆகிருக்கு. போர் போடலைங்க, ஏன்னா உங்களுக்கு போர் வந்து நெசசிட்டி இல்லை. கிரவுண்ட் வாட்டர் வந்து 30 அடி 40 அடியில் உங்களுக்கு தண்ணி இருக்குது. அதனால் கிரவுண்ட் வாட்டருக்கு போர் போட்டாலும் கிரவுண்ட் வாட்டரு 30 to 40 அடியில் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. போர் போடல, எல்லாமே வாய்க்கால் பாசனம் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு. இந்த தரிசாவே போட்டிருக்காங்க, விற்கிற இன்டென்ஷியல் இருக்கிறதுனால தரிசா போட்டிருக்காங்க. லீஸுக்கு உள்ள குத்தகைக்கு விடலைங்க, போக்கியத்துக்கு விடலை. முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் அட்வான்டேஜ், இந்த லேண்டோட அட்வான்டேஜ் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் லேண்டு. இது வந்து நார்த்து சைடு உங்களுக்கு தார் ரோடு, ஈஸ்ட் சைடு வந்து உங்களுக்கு மண் ரோடு தடம். பார்ட்டியோட ரேட்டு வந்து அவங்க வந்து இப்போ 20 லட்சம் சொல்கிறாங்க. பட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வந்து பேமெண்ட் செட்டில்மெண்ட்டு. நம்ம வந்து நேராக உட்காந்து பேசிக்கலாம். பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேசிக்கலாம். இந்த மதவு இது வந்து வாய்க்காங்க, இந்த சைடு வாய்க்கா. போத் வந்து வடிகால் வந்து வடிகாலும் உங்களுக்கு பாசனமும் தனித்தனியாக இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மண் ரோடு தடங்க. இது உங்களுக்கு இது மண் ரோடு தடம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து போய் அந்த தென்னை மரம் குட்டை வழியாக போய் அப்படி வந்து அந்த பாலத்தில் போய் ஏறுதுங்க இந்த பாதை. இது மண் ரோடு தடம். இந்த லேண்டு தான் நான் முன்னாடி சொன்னது, 1 ஏக்கர் 80 சென்ட். அட்வான்டேஜ் என்னென்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் லேண்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து கால்வாய், பக்கத்துலேயே கால்வாய் இருக்குங்க. கட்டளை கால்வாய், மாயனூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்றது கட்டளை கால்வாய் பாசனம். என்ன பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு இன்ஜினை போட்டு கூட தண்ணி இல்லாத காலத்தில் கூட இன்ஜினை வாய்க்காலேருந்து பக்கத்தில், ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு வாய்க்கால் இருக்கிறதுனால, கால்வாய் இருக்கிறதுனால, பக்கத்தில் கால்வாய் இருக்கிறதுனால ஒரு இன்ஜினை போட்டு இறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது இங்கே வந்து வருஷத்தில் 9 மாதம் தண்ணி இருக்கிறதுனால அந்த பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி, தண்ணீர் பஞ்சங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போ தரிசாக தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாய்க்குறை, முறையை பார்த்து போட்டிருக்காங்களா, அது பாய்க்குறை கிராப் என்னென்னா லெஸ் எக்ஸ்பென்சஸ் மோர் ப்ராஃபிட்டு, லெஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மோர் ப்ராஃபிட். இது இங்கே முன்னாடி வந்து நெல் போட்டிருக்காங்க, வாழை போட்டிருக்காங்க, கரும்பு போட்டிருக்காங்க. இதே பூமியில் இதே காணியில் நெல், கரும்பு, உங்களுக்கு இது வாழை 3 பயிரும் வந்து பயிரிட்டுருக்காங்க முன்னாடியே. இப்போ 1943லேருந்து இந்த 3 பயிரும் இதில் வந்து பயிரிட்டுருக்காங்க. கரும்பு, நெல், வாழை 3மே பயிரிட்டுருக்காங்க. பாய்க்குறை பயிர் இல்லை. பட் வந்து பாய்க்குறை கல்டிவேஷன் மாதிரி பாய்க்குறை இருப்பாருங்க. எது வேணாலும் போட்டுக்கலாம் பயிர். இப்போ 4 பயிரில் நெல், வாழை, கரும்பு, பாய்க்குறை எது வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி சாயில் ரேட் வந்து இது சென்ட் வந்து 20,000, ஏக்கர் 20 லட்சம். பட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் டைம் வந்து it may reduce, price may be reduced. Okay viewers, if you are willing, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks viewers. Thank you. Bye.